நிறைய பேர் பொதுவாகவே நினைக்கிறது என்ன தெரியுமா, எனக்கு மனுஷ தயவுலாம் தேவையே கிடையாது, நானும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறோம், எனக்கு எந்த மனுஷன் வந்து உதவி பண்ணுவான், நான் மனுஷன்லாம் நோக்கி பார்க்கறது கிடையாது, நான் கடவுள் அவ்வளோதான், வேற யாருமே எங்களுக்கு நடுவில் கிடையாது, எனக்கு எந்த மனுஷனும் தேவை கிடையாது. இப்படி யாராச்சும் சொல்லி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நிறைய நேரத்தில் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதம் எப்படி இருக்குன்னா மனுஷ வழியாக தான் வரும் பாருங்க. இப்போ நீங்க ஒரு ப்ரேயர் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்னு நீங்க ப்ரேயர் பண்றீங்க, டக்குன்னு பார்த்தா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உதவியை ஒரு மனுஷன் கொண்டு வந்து தருவான். இவன்ட்டையா நான் போய் பேசணும், இவன்ட்டையா நான் இதை போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க ப்ரேயர் பண்ணதுக்கான பதிலா ஆண்டவர் அந்த மனுஷனை அனுப்பிச்சிருப்பாரு. இப்போ உங்களுக்கு மனுஷ தயவை பத்தி தெரியாதனால என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜபத்திற்கான பதிலவே நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் தரக்கூடிய தயவுகளை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களால செயல்பட முடியறது கிடையாது. இயேசு மனுஷ தயவுல அதிகமாக விருத்தி அடைந்தாராங்க. கடவுளா இருக்கிற இயேசுவே இந்த பூமியில இருந்தார் அப்படின்னா அவருக்கு தயவு அப்படின்ற ஒண்ணு தேவைப்படுது, அதுவும் மனுஷ தயவு அப்படின்ற ஒண்ணு தேவைப்படுது.